ஈரானினுடைய முன்னாள் அதி உச்ச தலைவர் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய இறுதி நிகழ்வில் கலந்து கொண்ட அந்த முகமூடி மனிதர் யார்? இதுதான் இப்போ உலகம் முழுக்க கேட்குற ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. அதாவது கடந்த வாரம் ஆயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய இறுதி நிகழ்வு நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் கருப்பு கலர் முகமூடி போட்டு ஃபுல்லாக முகத்தை மூடிக்கொண்டு கண் மட்டும்தான் தெரிஞ்சது கலந்து கொண்டிருந்தவர், முக்கியமான இடத்துல இருந்தவர். அதாவது பெரிய பெரிய ஈரானினுடைய பெரிய பெரிய தலைவர்கள், மத தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து தானே அந்த இறுதி நிகழ்வை நடத்தினது. அப்போ அந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொள்கிற ஆக்களை இனி இல்லைன்ற ஒரு மிக முக்கியமான ஆக்கள்லாம் கலந்து கொள்வார்கள். அப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் முகமூடி போட்டுக்கொண்டு நிற்கிறாருன்னு சொன்னால் அவர் யார் என்ற கேள்வி எல்லார் மத்தியிலேயும் இருந்தது. இதுக்கிடையில உங்களுக்கு தெரியும், இப்போதைய சுப்ரீம் லீடர் மொஜ்தபா கமேனி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளல. அதாவது இப்போ ஒரு 6 நாட்கள் தொடர்ந்து நடந்தது தானே, அதில் எங்குமே அவர் தென்படையலை. எனவே ஒருவேளை இறுதி நாள் வியாழக்கிழமை இடம்பெற்ற அந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடும். அது மாறு வேஷத்தில் கலந்து கொள்ளக்கூடும். ஏன்னு சொன்னால் அவருக்கு நிறைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருக்குது தானே. எனவே மாறு வேஷத்திலேயாவது கலந்து கொள்வார் என்று சொல்லி பரவலாக சமூக வலைத்தளங்களையும் ஊடகங்களையும் பேசப்பட்டது. அப்படியான ஒரு சந்தேகம் இருக்கும்போது திடீரென்று ஒரு ஆள் மாஸ்கோட நிற்கும் போது அவர் கண்டிப்பாக மொஜ்தபா காமேனியா தான் இருக்கணும் என்று சொல்லி எல்லாருமே நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு தந்தையாருடைய இறுதி நிகழ்வில் மகன் கலந்து கொள்ளல் என்று சொன்னால் அது நல்லா இருக்காது. அதுவும் நாட்டினுடைய சுப்ரீம் லீடர், இப்போதைய சுப்ரீம் லீடர், அவர் எப்படி கலந்து கொள்ளாமல் இருக்க முடியும் என்று சொல்லி ஏற்கனவே அவருக்கு காயம் இருக்குது, அவரால் நடக்க முடியலை, அவரால் செயல்பட முடியலை என்று சொல்லி பல விதமான கருத்துக்கள் இருக்குது. எல்லாமே வதந்தியாக தான் இருக்குது, எது உண்மை என்று சொல்லி இது வரைக்கும் தெரியலை. அப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த முகமூடி மனிதர் இவராகத்தான் இருக்கும் என்று சொல்லி நம்பப்பட்டது. இப்போ ஈரானிய ஊடகங்கள் அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்றை தந்திருக்கின்றார்கள். ஈரானிய அரசாங்கத்தினுடைய அனுமதியை பெற்று ஈரானிய ஊடகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விளக்கம் என்னென்னு சொன்னால், அது மொஜ்தபா காமேனி அல்ல, மாறாக மொஜ்தபா காமேனி அவர்களுடைய மூத்த மகன்தான் கலந்து கொண்டவர். அதாவது மறைந்த சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களுடைய மூத்த பேரப்பிள்ளையும் மொஜ்தபா காமேனி அவர்களுடைய மூத்த மகனுமாகிய முகம்மது ஜவாத் காமேனி அவர்தான் கலந்து கொண்டிருந்தவர் முகமூடியோட என்று சொல்லி இப்போ விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது சரி, அவரே முகமூடியோட வந்தவர், அவருக்கும் பாதுகாப்பு பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அவருக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டதாம். அதாவது ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் கொல்லப்பட்ட பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தாக்குதல் நடந்தது தானே, அந்த தாக்குதலில் இவரும் தான் சிக்கியிருக்கார், இவரும் அங்கே இருந்திருக்கிறார். அப்போ இவருக்கு முகத்தில் தீக்காயம் ஏற்பட்டு சர்ஜரி எல்லாம் செய்யப்பட்டிருக்காம். எனவே அதை மறைப்பதற்காகத்தான் முகமூடியுடன் வந்தார் என்று சொல்லி இப்பொழுது ஈரானிய ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சந்தேகம் தீர்ந்துட்டது. சரி, அந்த சந்தேகம் தீர்ந்துட்டு பார்த்தா இங்கால இன்னும் ஒரு புதிய ஒரு சந்தேகம் ஒன்று சமூக வலைத்தளங்களில் எழுப்பப்படுது. இல்லை மொஜ்தபா காமேனி எப்படியாவது வந்திருப்பார், மாறு வருஷத்திலேயாவது வந்திருப்பார், வராமல் இருக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லி அந்த கூட்டத்தில் வந்த ஒரு ஆள் அவர் பார்க்கவே மொஜ்தபா காமேனி மாதிரி தான் இருந்தவர். ஆனால் ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் எடுத்துக்கார். இப்போ உங்களுக்கு தெரியும், காமேனி தாடி வச்சிருப்பார். அப்போ அவர் ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் எடுத்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி இன்னும் ஒரு ஆளோட படத்தை போட்டு இவர் தான் காமேனி என்று சொல்லி இப்போ இன்னும் ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருக்குது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, இவர் தான் அவர். எனவே இவர் மொஜ்தபா காமேனி என்று சொல்லி உறுதிப்படுத்தப்படையலை, ஆனால் இவராக இருக்கலாம் என்று சொல்லி இப்போ சமூக வலைத்தளங்களில் பரவலாக கேட்கப்படுது. எனவே இதற்கான பதிலையும் ஈரானிய அரசாங்கம் தெளிவுபடுத்துமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். எனவே பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு மொஜ்தபா காமேனி அவர்கள் சம்பந்தமாக சில விஷயங்கள் மர்மமாகத்தான் இருக்குது. எனவே அதெல்லாமே போக போகத்தான் எங்களுக்கு தெரிய வரும். உடனடியாக பாதுகாப்பு காரணங்களுக்காக சில தகவல்கள் சொல்லாட்டியும் கூட காலப்போக்கில் அந்த தகவல்கள் வெளிவரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டிருக்கா மூடப்பட்டிருக்கா என்று சொல்லி அது கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஏன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார் அது திறந்திருக்குது, எல்லாரும் தாராளமாக போயிட்டு வரலாம் என்று சொல்லி. ஈரான் சொல்லியிருக்குது அது மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. அதாவது உங்களுக்கு தெரியும், ஈரானிய அரசாங்கத்தால் ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணையை மேற்பார்வை செய்கிறதுக்கு, அதை கட்டுப்படுத்துறதுக்கு PGSA என்று சொல்லி, அதாவது பாரசீக வளைகுடா மேலாண்மை கழகம், அந்த மாதிரி தமிழில் சொல்லலாம் நினைக்கிறேன், கிட்டமிட்டா அப்படி சொல்லலாம் நினைக்கிறேன், PGSA என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இல்லை ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறது. என்றைக்கு நிலைமை சுமூகமாக வருகிறதோ, தாக்குதல்கள் எதுவுமே இல்லாமல் என்றைக்கு நிலைமை சுமூகமாக வருதோ அது வரைக்கும் ஹோர்முஸ் மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கார், இல்லை ஹோர்முஸ் நீரிணை திறந்துதான் இருக்குது, எல்லாரும் போயிட்டு வரலாம் தாராளமான்னு சொல்லி. இதில் எது உண்மை என்று சொல்லி தெரியலை. எனவே அது ஹோர்முஸ் நீரிணை ஒரு பக்கம் இருக்கும்போது
நேற்றிரவு மறுபடியும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தி இருக்கிறது, ஈரானும் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அமெரிக்கா எங்கெங்க தாக்குதல் நடத்தி சொன்னால் வழக்கமாக நடத்துகிற அதே இடங்கள் தான். பந்தர் அப்பாஸ் துறைமுகம், மற்றது விமான நிலையம், அந்த பகுதியை சுற்றி தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அதே போல சிரிக் என்று சொல்லப்படுற ஒரு கிராமம் தொடர்ந்து தாக்கப்பட்டு கொண்டே இருக்குது, அங்கேயும் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. யாஸ்க் என்று சொல்லி ஒரு துறைமுகத்தோடு சேர்ந்த ஒரு நகரம், அந்த பகுதியிலும் தாக்குதல். கேசம் தீவு அடிக்கடி தாக்குதலுக்கு உள்ளாகிறது. இந்த மாதிரி பல இடங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 140 இலக்குகளை தாங்கள் தாக்கியதாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்கோம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பதிலடி வழங்கும் விதமாக ஈரானும் பதில் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இந்த முறை பல நாடுகள் மேல நடத்தப்பட்டிருக்கிறது. எப்போவுமே தாக்குதல் நடத்துறது பஹ்ரைன், குவைத், இந்த 2 நாடுகள்லாம் பெரும்பாலும் தாக்குதலுக்கு உள்ளாகிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு பஹ்ரைன் மேலேயும், குவைத் மேலேயும், ஜோர்தான் மேலேயும், அதோட யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஓமான் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த நாடுகள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது சொல்றது அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே பொதுவாக ஓமான் நட்பு சக்தி தானே ஈரானோட. ஓமான்ல இந்த யுத்த காலத்திலேயும் பெரிய தாக்குதல்கள் எதுவுமே நடத்தப்படையில. ஆஃப்கோர்ஸ் ஓமான் மேலேயும் ஈரான் தாக்குதல் நடத்தையில. ஆனால் நேற்றிரவு ஓமான்ல இருக்கக்கூடிய அமெரிக்க இலக்குகளையும் தாக்கி இருக்கிறது ஈரான். எனவே அதுக்கு என்ன காரணம் என்று தெரியல. ஒருவேளை ஓமான்ல இருந்து ஏதாவது தாக்குதல் நடத்தப்பட்டதா என்ன ஏதென்று தெரியல. எனவே அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இப்படியாக 2 தரப்பும் மாறி மாறி தாக்குதல்களில் ஈடுபட்டிருந்தார்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவும் கூட. எனவே இன்று திங்கட்கிழமை இரவும் கூட தாக்குதல்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். எனவே ஈரானிய போர் மற்றது ஹோமுஸ் நீரிணை திறப்பு எல்லாமே பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மாதிரி இழுபட்டு கொண்டு தான் போகுது. ஒரு விதமான முடிவும் இல்லாமல். சண்டையை மலமலண்டு பிடிச்சிட்டு அதுக்கு ஒரு முடிவு காணணும். அல்லது சண்டை வேண்டாம் சமாதானம் என்று சொன்னால் சமாதானத்தை சரியான முறையில் கடைக்கொள்ளணும். சண்டையும் இல்லை, சமாதானமும் இல்லை, மாறி 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 போய் கொண்டிருக்குது. ஆஃப்கோர்ஸ் மீண்டும் சர்வதேச சந்தையில் எரிபொருட்களுக்கான விலைகள் உயர ஆரம்பித்திருக்கின்றன. ஏனென்று சொன்னால் ஹோமுஸ் நீரிணை மூடப்பட்டா ஆட்டோமேட்டிக்காக விலைகள் அதிகரிக்கும் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுக்கிடையில் ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு, இந்த 4 நாடுகள் மீதும் இன்று அதிகாலை வேளையில் ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பிரித்தானியாவும் பிரான்சும் ஜெர்மனியும் இணைந்து கூட்டாக கண்டித்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். 3 நாடுகளும் இணைந்து கூட்டாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் தான் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரான் இப்படியான தாக்குதல்களை நிறுத்தணும் என்று சொல்லி அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது. பிரான்சினுடைய உதைபந்தாட்ட அணி சம்பந்தமாக ஸ்பெயின் நாட்டினுடைய முன்னாள் பிரதமர், இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் வெளியிட்டுள்ள ஒரு கருத்து மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. என்னென்னு சொன்னால், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இரவு அரையிறுதி போட்டிகள் ஆரம்பிக்கின்றன. முதலாவது போட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸுக்கும் ஸ்பெயினுக்கும் தான். எனவே நாளைக்கு ஒரு பரபரப்பான போட்டி இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பிரித்தானிய நேரம் இரவு 8 மணிக்கும், ஐரோப்பிய நேரம் இரவு 9 மணிக்கும், இலங்கை இந்தியாவில் மறுநாள் 12:30, அதாவது நள்ளிரவு 12:30 ஆகும். இந்த டைமில் தான் அந்த போட்டி ஆரம்பிக்குது. முதலாவது அரையிறுதி போட்டி ஒரு பரபரப்பான போட்டியாக எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ அந்த போட்டி சம்பந்தமாக இவர் முன்னாள் பிரதமர் ஒரு கட்டுரை ஒன்று எழுதினவர். அந்த கட்டுரையில் கணக்க விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்ற வைங்களன். அதில் ஒரு வசனம் போட்டார். பிரான்சினுடைய உதைபந்தாட்ட அணி திறமையான அணிதான், ஆனால் அதை பார்த்தா பிரான்ஸ் அணி மாதிரியே இல்லை, அதில் பிரெஞ்சுக்காரர்களே இல்லை என்று சொல்லி தேவையில்லாத ஒரு வசனத்தை பிடிச்சி சொல்லிவிட்டார். அது சும்மா சமூக வலைத்தளங்களில் ஆக்கள் எழுதுறது. என்ன பிரெஞ்சு அணியில் கூட ஆப்பிரிக்க வம்சாவளி ஆக்கள்லாம் இருக்கணும், பிரெஞ்சுக்காரர்கள் குறைவு என்று சொல்லி சும்மா சமூக வலைத்தளங்களில் ஆக்கள் சும்மா தங்கட கருத்தை எழுதுறதே ஒழிய ஒரு நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் இப்படி எழுதலாமா? கடைசி வரைக்கும் இல்லையே. அது பெரிய பிரச்சனை. என்ன அதுவும் யூரோப்பில் பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி இனவாதம் கதைக்கிறது, நிறத்தை பற்றி கதைக்கிறது, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்ட ரீதியாக அது பிள்ளை. அது அப்படி கதைக்கிறது. ஒரு ஆள் பிரான்ஸில் போயிட்டு பிரெஞ்சு குடியுரிமை எடுத்துட்டாருன்னு சொன்னால் அவர் பிரெஞ்சுக்காரன் தான். அதே மாதிரி இங்கே பிரித்தானியாவில் ஒருத்தர் குடியுரிமை எடுத்துட்டாருன்னு சொன்னால் அவர் பிரித்தானிய குடிமகன் தான். அவர் வெள்ளையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், அது கணக்கு கிடையாது. அவர் எந்த மதமாக இருக்கலாம், எந்த இனமாக இருக்கலாம், எங்கிருந்தும் வந்திருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த நாட்டில் குடியுரிமை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவர் பிரித்தானியர் தான்.
அமெரிக்காவில் குடியுரிமை எடுத்தால் அமெரிக்கர் தான், அதுதான் கணக்கு, அதுதான் சட்டம். அப்படி இருக்கும்போது பிரான்சினுடைய உதைபந்தாட்ட அணியில் இருக்கிறார்கள் பிரெஞ்சுக்காரர் இல்லை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாமா? ஒரு நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் எழுதலாமா? எனவே அது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. அதுக்கு ஸ்பெயின் நாட்டினுடைய இப்போதைய பிரதமரே கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அப்படி இன ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாகலாம் பிரிக்க முடியாது. இது யூரோப் என்று சொல்லி அவர் தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார். எனவே நாளை இடம்பெறுகின்ற முதலாவது அரையிறுதி போட்டி இந்த மாதிரி சர்ச்சைகளுக்கு பிறகு இன்னும் ரசிகர்களால் கூர்ந்து கவனிக்கப்படும், இன்னும் பரபரப்பாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உதைபந்தாட்ட போட்டியில் நாளைக்கு முதலாவது அரையிறுதி போட்டி ஸ்பெயினுக்கும் பிரான்ஸுக்கும். பிறகு நாளண்டைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 15ஆம் தேதி புதன்கிழமை இங்கிலாந்துக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையில போட்டி நடக்குது. பிறகு சனிக்கிழமை 3வது போட்டி நடக்கும். அதாவது நாளைய போட்டியில் ஒரு அணி தோக்கும் தானே அந்த அணிக்கும், நாளண்டைக்கு நடக்கிற போட்டியில் ஒரு அணி தோக்கும் தானே அந்த அணிக்கும், 2 தோல்வியுற்ற அணிகளுக்கும் இடையில சனிக்கிழமை ஒரு போட்டி நடக்கும். ஏனென்று சொன்னால் இந்த உலக கிண்ண போட்டியில் 3வது அணியை தெரிவு செய்யறதுக்கு, 3வது வெற்றி பெற்ற அணியை தெரிவு செய்யறதுக்கு, பிறகு நாளைக்கு வெற்றி பெற அணிக்கும் நாளண்டைக்கு வெற்றி பெற அணிக்கும் இடையில இறுதி போட்டி நடக்கும். இந்த 2026ஆம் ஆண்டுக்கான உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியின் இறுதிப் போட்டிகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்றன. நாளைய வெற்றியாளருக்கும் நாளண்டைய வெற்றியாளருக்கும் இடையில. எனவே வர இருக்கின்ற எல்லா போட்டிகளுமே சுவாரஸ்யமாக இருக்கும். போட்டிகள் நடைபெறுகின்ற போது அவ்வப்போது அது சம்பந்தப்பட்ட தகவல்களை அடுத்தடுத்த காணொளிகளில் விரிவாக பார்க்கலாம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.